எனது சொற்களை கவனித்து கேளும். உயிர்த்த கிறிஸ்துவே, மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய உயிர்ப்பின் மாட்சியை நம்ப இயலாமல் வியப்போடு இருந்தவர் பேதுரு. இதெல்லாம் சாத்தியமா என்றும் கூட எண்ணி இருக்கலாம். நம்பாத மந்த புத்தியோடு இருந்திருக்கலாம். ஆனால் தூய் ஆவியின் வருகைக்கு பிற்பாடு எவ்வளவு பெரிய மாற்றம், ஏமாற்றம் போல் வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டது. எனது சொற்களை கவனித்து கேளும். சும்மா வேண்டா வெறுப்போடு கேளாதீர்கள். கேட்டும் கேளாதவர் போல இராதீர்கள். மாறா கவனித்து கேளுங்கள். இம்மாண்டவரின் சொற்களை நாங்கள் கவனித்து கேட்கவில்லை. அவர் பலமுறை எங்களிடம் தன் பாடுகள், மரணம், உயிர்ப்பு பற்றி எடுத்துரைத்த பொழுது நாங்கள் கவனித்து கேளாமல் எங்களுள் யார் பெரியவன் என்ற வாக்குவாதத்தில் இருந்தோம். பயந்து போய் முடங்கி இருந்தோம். ஆண்டவரின் உயிர்ப்பை பற்றி வானதூதர்கள், பெண்கள் சொற்களை கவனித்து கேட்காமல் இருந்தோம், நம்ப மறுத்தோம். எங்கள் மனப்போன போக்கில் பழைய மீன்பிடிக்கும் தொழிலிலேயே வாழ நாங்கள் ஈடுபட முயன்றோம். ஆனால் எம் தெய்வம் அவரது வார்த்தையை கவனித்து கேட்க வைத்தார். அந்த கவனித்து கேட்ட வார்த்தைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்களும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்வை மாற்றும், உங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தும், கடவுளுடைய பிரசன்னத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ உங்களை அழைக்கிறோம். ஆமேன்.